பார்லர் ரோஹிணிக்கு சொந்தம் இல்லங்கிறத முத்து கண்டுபிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்கு ஆசை அடுத்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். சவாரிக்கு போன இடத்துல கஸ்டமர் வந்து காசு கொடுக்காம பார்லருக்குள்ள போயிட்டாங்க. பின்னாடியே போற முத்து வந்து உள்ள போனது ரொம்பவே சாக்காயிடுறாரு. ஏன்னா நேம் போர்ட்ல இருந்து எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அங்க வேலை பார்க்கறவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு ஏன் எல்லாமே மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்லர்லாம் கை மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப ரோஹிணியே இங்க வேலை தான் பாக்குறாங்க, அவங்க எல்லாம் ஓனர் கிடையாதுங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே முத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ப்ரூஃபுக்காக அங்கனுக்குள்ள நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இந்த விஷயத்த உடனே அப்பா கிட்ட சொல்லியான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணாமலை கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்ப அண்ணாமலை வந்து முத்து கிட்ட ஏற்கனவே மனோஜ் வேலைக்கு போகலங்கிறது விஜயாக்கு தெரிஞ்சதா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப பார்லரும் போயிருக்க விஷயம் விஜயாக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சொல்றதுனால எதுவுமே மாற போறது கிடையாது, பொறுமையாரு நடக்கிறத பொறுத்து இருந்து பாப்போம்னு சொல்றாரு. மனோஜ் தான் ஃப்ராடுனா மனோஜை விட ரோஹிணி பெரிய ஃப்ராடா இருப்பாங்க போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல போதாத குறைக்கு ரோஹிணி வீட்டுக்கு வந்ததும் விஜயா வந்து அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு வா ரோஹிணி ரொம்ப டயர்டா இருப்ப வந்து ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து சவாரிக்காக வெளியே கிளம்புறாரு. அப்ப அயன் பண்ணதுக்கு 350 ரூபா ஆச்சுன்னு ஒரு பையன் வந்து காசு வாங்கறதுக்காக வந்திருக்காரு. நான் எந்த ட்ரெஸ்ஸும் கொடுக்கல, மீனா நீ எதுவும் கொடுத்தியான்னு சொல்லி கேக்குறாரு. மீனாவும் எதுவும் கொடுக்கல, அண்ணாமலையும் எதுவும் கொடுக்கல. அப்ப இதெல்லாம் மனோஜோட ட்ரெஸ் தானே, மனோஜ் தான் வேலைக்கே போலியே, அவன் எதுக்கு இப்படி அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரோஹிணி முன்னாடியே வச்சு அசிங்கப்படுத்திடுறாரு. இதனால டென்ஷன் ஆகிற ரோஹிணி வந்து ட்ரெஸ்ஸுக்கான காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அண்ணாமலை கிட்ட போய் பாருங்க மாமா எப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அவன் ரோஹிணிக்கு முத்து வந்து ரோஹிணிக்கு பார்லர் இல்லங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சது தெரியாது. அந்த உண்மையோட ரோஹிணி மலேசியாக்கார பொண்ணு இல்லங்கிற உண்மையை சேர்த்து முத்து கண்டுபிடிக்கிறப்பதான் இந்த விஜயா ரோஹிணி 2 பேரோட ஆட்டமும் அடங்கும். அடுத்த வாரத்துக்குள்ளே முத்து இதெல்லாம் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.